நான் முதல்ல தாளம் போட்டு பழகுனதே வந்து சந்தைக்கு வந்த கிளி தளபதி திரைப்படத்துல காட்டுக்குயிலு மனசுக்குள்ள காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவிரை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷ வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே ஆகாய தாமரை அருகில் வந்ததே நாடோடி பாடலில் உருகி நின்றதே காவல் தன்னை தாண்டியே காதல் துணை வேண்டியே ஆகாய தாமரை அருகில் வந்ததே. இந்த எல்லா பயணங்கள்லயும் உங்க கூட யார் ரொம்ப துணையா இருந்தா ஆதரவா இருந்தாங்க? இல்ல எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, கை தட்டுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு சப்போர்ட் அப்படின்றது என்னுடைய மனசுதான் காரணம். இப்ப எல்லாரும் வந்து அதை இமிட்டேட் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க வந்து அந்த டீடைல அழகா வந்து நோட் பண்ணி அதை அழகா டெலிவரி பண்ணி தான் நான் பாடுறேன். அப்படி பாடினாதான் ராஜா சாருடைய பாட்டை ஓரளவுக்கு நம்ம அனுபவிக்க முடியும். கல்யாணத்தே நீலா காய்ச்சாத பால்நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா தென் பாண்டி கூடலா தேவார பாடலா தீராத ஊடலா தேன் சிந்தும் கூடலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் எண்ணிலா உன் பார்வை கண்ணிலா தேனூரும் வேற்பலா உன் சொல்லிலா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஏன் அப்படி ஒரு தீரா காதல் அவர் மேல உங்களுக்கு? இல்ல சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ரேடியோ கேட்கறதுல தான் ஒரு ஏக்கம் இருக்கும். யாராவது நமக்கு ஒரு சின்ன ரேடியோ பெட்டி வாங்கி தர மாட்டாங்களா? ஒரு அப்பெல்லாம் அந்த டிரான்சிஸ்டர் வந்தது இல்லையா, பாக்கெட் ரேடியோ, அது மாதிரி யார் வச்சிருந்தாலும் போய் அவங்ககிட்ட இருந்து உருவிக்கிறேன், உட்காந்து மடியில் வச்சு பாட்டு கேட்டே இருப்பேன். அப்ப ரேடியோல தான் வந்து இந்த சிங்கர்ஸை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்ப டிவியில பார்க்கும்போது இந்த பாட்டை ரஜினி சார் பாடுறாருன்னு நினைப்போம், விஜயகாந்த் பாடுறாரு, சத்யராஜ் பாடுறாருன்ற ஒரு ஃபீல் போடும். ரேடியோ கேட்கிற எங்களுக்கு மட்டும்தான் அந்த நடிகர்களை தாண்டி பாடகருடைய பேர்களை சொல்லுவாங்க இல்லையா, அப்ப என்ன ஆகும்னா, அப்போ நடிக்கிறாங்கன்னா பாடுறது வரும், மியூசிக் இவங்க குரல் டப்பிங் வாய்ஸ் எல்லாம் வருதுங்கிற அளவுக்கு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரேடியோ கேட்கறதுனால இந்த வளர்ச்சிங்கிறது வந்திருக்கு. ராஜா சாருடைய பாட்டை அதிகம் நம்ம கிட்ட பிரபலப்படுத்தினது ரேடியோ. ஒரு பாட்டை கேட்டோம்னாலே போய் உடனே அந்த கேசட்டுக்காக கடையில போய் நின்றுவோம் இல்லையா.